அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம வீட்லயே பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில பன்னீர் வாங்கினா மீதமாகிடும். இதே வீட்ல செஞ்சா எப்போலாம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா உடனே பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் லிஸ்ட் பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 லிட்டர் பால் எடுத்து இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம். அடி பிடிக்காம இருக்க பாலை அப்பப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் இப்போ நல்லா பொங்கி வந்துடுச்சு. எலுமிச்சை ஜூஸை இது கூட சேர்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு, அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். பால் திரிய வைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு இல்லை வினிகர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணால் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நான் எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளறியும் பிரிஞ்சு வராமல் இருந்தது அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்ந்துக்கோங்க. அப்போ டக்குன்னு அது பிரிஞ்சிடும். நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி தனியாக பால்ல இருந்து வந்துருச்சு பாருங்க. திரிய வச்ச பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதோ இல்லாட்டி சல்லடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல மஸ்லின் கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம லெமன் போட்டனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை இப்படி புழிஞ்சு விட்டுறலாம். இது மாதிரி ஒரு 2 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அப்படியே பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நல்லா வரும். ரொம்பவும் நீங்கள் பன்னீரை வந்து புழிஞ்சிடாதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த பன்னீரை மேலே வச்சுடுங்க. இந்த மாதிரி எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு லைட்டாக அதை இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு தட்டு. இந்த தட்டுக்கு மேலே கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் குக்கர் கூட வச்சுக்கலாம். ஆனால் அடி வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு நல்லா பன்னீர் செட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம வச்ச வெயிட்டை லிஃப்ட் பண்ணிடலாம். இதை இப்போ பிரிச்சுட்டு அந்த துணியிலேருந்து பீஸ் போட்டுடலாம். நல்லா நம்மளோட பன்னீர் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம போட்டு கட் பண்ணிடலாம். நமக்கு எந்த சைஸில் க்யூப்ஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரங்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் க்யூப்ஸாக போட்டுடலாம். நம்ம க்யூப்ஸ்லாம் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பாக சாஃப்டாக இங்கே பாருங்கள் நல்லா இருக்கு. வீட்லேயே ரொம்ப சுலபமான முறையில் நம்ம பன்னீர் தயார் பண்ணியிருக்கோம். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. உடனேவும் இதை பயன்படுத்தலாம், இல்லை 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.